நிலையில் நேற்று முதல் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். சிவரஞ்சனி, தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதேபோன்று திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் ஆகிய 7 மாவட்டங்கள் மற்றும் புதுவைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவு பல்வேறு பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. தொடர்ச்சியாக இன்று அதிகாலை முதல் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குளிர் அதிக நிலையில் அதிகாலை நேரங்களில் நிலவியது. பகல் நேரங்களை பொறுத்தவரை வெயில் அதிக அளவில் இருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 தினங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கோயம்பேடு, வடபழனி, நுங்கம்பாக்கம், அசோக் பில்லர், ஈக்காட்டு தாங்கல், ஜாபர்கான்பேட்டை, கிண்டி, அதேபோன்று வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும், மேலும் சென்னை எழும்பூர், சென்ட்ரல், புரசைவாக்கம், அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மிதமான மழை நீடிக்கின்றது. இன்று முழுவதும் சென்னையை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தற்போது வரை குளிர்கால மழை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை பதிவாகி வருகின்றது. அந்த நிலையில் கிட்டத்தட்ட 141% குளிர்கால மழை என்பது தமிழகத்தின் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அதிகமாக பதிவாகியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை நாளை மற்றும் நாளை மறுதினம் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான முதல் பரப்புரையை தொடங்கியிருக்கும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் இரட்டை என்ஜின் ஆட்சி அமையும் என்றார். திமுக அரசை கரப்ஷன், மாஃபியா, கிரைம் அரசு என கடுமையாக சாடிய மோடி திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் குறித்தும் பேசியிருக்கிறார். தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். यहाँ बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பரப்புரைக்காக திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் RN ரவி, அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வந்தடைந்த பிரதமருக்கு EPS உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். நிகழ்ச்சி மேடையில் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், TTV தினகரன், அன்புமணி, GK வாசன், அண்ணாமலை, AC சண்முகம், ஜான் பாண்டியன், ஜெகன்மூர்த்தி, KP முனுசாமி உள்ளிட்டோர் இருந்தனர். பரப்புரை கூட்டத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்றனர். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பிரதமருக்கு பச்சை நிற சால்வை, ஏலக்காய் மாலை அணிவித்து EPS வரவேற்றார். மோடிக்கு திருப்பரங்குன்றம் முருகன் படத்தை EPS, TTV தினகரன், அன்புமணி, GK வாசன் ஆகியோர் இணைந்து வழங்கினர். சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் தனது முதல் பரப்புரையில் பேச ஆரம்பித்த மோடி தமிழில் வணக்கம் என்று கூறினார். தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். முன்னாள் முதலமைச்சர்கள் MGR மற்றும் ஜெயலலிதாவை பிரதமர் நரேந்திர மோடி புகழ்ந்து பேசினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் தமிழ்நாட்டிற்கு கடந்த 11 ஆண்டுகளில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை குறிப்பிட்டு தமிழ் கலாச்சாரத்தின் எதிரி திமுக என்று பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக சாடினார். अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के दीप को लेकर एक विवाद खड़ा किया गया तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी
उन्होंने बदनाम किया। திமுக ஆற்றிய பணிகள் பூஜ்யம்தான் என கூறிய பிரதமர் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக இரட்டை எஞ்சன் ஆட்சி அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं। सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है। முன்னதாக பேசிய இபிஎஸ் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி 210 தொகுதிகளில் வென்று அதிமுக ஆட்சி அமையும் என்றார். நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும், பெரும்பான்மையான இடங்களிலே வெல்லும், அதிமுக ஆட்சி அமைக்கும். நிகழ்ச்சி முடிந்ததும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உற்சாகத்துடன் கைகுலுக்கி கிளம்பினார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே மேடையில் ஏறிய எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இருவரும் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து வரவேற்றனர். தாங்கள் இருவரும் ஜெயலலிதா வளர்த்த பிள்ளைகள் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதால் 2018இல் அமமுக கட்சியை ஆரம்பித்தார் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கும் கூட்டணியில் தான் இருக்கவே மாட்டேன் என்று அழுத்தமாக கூறி வந்த டிடிவி தினகரன் முதல் முறையாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒன்றாக மேடை ஏறினர். இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து சிரித்த முகத்துடன் கைகொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து உரையாற்றிய டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் என்று அழைத்தார். மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை சகோதரர் என்று உச்சரித்து வரவேற்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். எடப்பாடி பழனிசாமி அருகில் டிடிவி தினகரன் அமர்ந்திருந்தார். அப்போது தாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமி. நானும் சரி, மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி, தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். என்னையும் சரி, அவரையும் சரி, எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள். இருந்தது. எப்பொழுது இணைந்தோமோ அத்தனையும் மறந்து விட்டோம். ஏங்க, வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணார், எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. அதோட பேசின எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ ஸ்டாலினோட இருந்திருக்காரு. 2-3 மாதங்களுக்கு முன்பு அமித்ஷாவை சந்தித்த போதே கூட்டணியில் இணைவது என்று முடிவு செய்துவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் அளித்த பிறகே பாஜகவினர் தன்னை அழைத்ததாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். இது எங்க குடும்ப பிரச்சனை. ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா, ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை. இது கட்சி பிரச்சனை தான். நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம். ஓ பன்னீர்செல்வம் தங்கள் கூட்டணிக்கு வருவார் என்று நம்பிக்கை இருப்பதாக நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தினகரன் கூறினார். ஓபிஎஸ் அவர்களை அழைச்சிட்டு வருவீங்களா? அந்த முயற்சி இருக்கா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களோடு வருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேவைப்படும் போது எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பரப்புரை மேற்கொள்வோம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம்
உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய இடங்களிலும் 3 மணி நேரம் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இதே கருத்தை அவர் சந்திக்கிற போது எடுத்துச் சொல்வார், நிச்சயமாக வழிமுடிந்து பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு எனும் 100 நாள் திட்டத்தின் பெயர் விக்ஷித் பாரத் ஜீராம்ஜி என்று மாற்றம் செய்யப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மத்திய அரசு நிதியளித்து வந்த இந்த திட்டத்திற்கு இனி மாநில அரசுகள் 40% நிதியளிக்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டதற்கும் எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு 2700 கோடி ரூபாய் நிதியை இதுவரை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்றும், தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கு மாநில செயல்திறன் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் பிபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவுகூரும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. தீர்மானத்தை வரவேற்று பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். இந்தியாவில் முதல் முறையாக முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தையும் இந்தியாவின் முதல் சட்டப்பேரவை என்ற பெயரை தமிழ்நாட்டிற்கு ஈட்டி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். மத்திய அரசின் மீதுள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சிதான் இந்த தீர்மானம் என்று கூறிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், திட்டத்திற்கு மகாத்மா காந்தியின் பெயர் தொடர வேண்டும் என மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர்களே அதிலே தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று ராஜ்யசபாவிலே நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். இதே கருத்தை பிரதமரிடம் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைப்பார் என்று நம்புவதாக முதலமைச்சர் கூறினார். இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பிரதமர் அவர்கள் வருகிற காரணத்தால் அவரை சந்திக்க சென்றிருக்கிறார். இதே கருத்தை அவர் சந்திக்கிற போது எடுத்துச் சொல்வார் என்ற நம்பிக்கை, நிச்சயமாக வழிமுடிந்து பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய நீங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். தனி தீர்மானத்தை வரவேற்று சிபிஐ, சிபிஎம், விசிக, ராமதாஸ் தரப்பு பாமக உறுப்பினர்கள் பேசினர். இதனையடுத்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தனி தீர்மானத்திற்கு ஆதரவளித்த அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் போராட்டத்தால் கறிக்கோழி விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ சுமார் 400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. புரோட்டீன் நிறைந்த பிராய்லர் கறிக்கோழி இன்று பெரும்பாலானோரின் விருப்ப உணவாக உள்ளது. நகரெங்கும் தெருவுக்கு தெரு பிரியாணி கடைகளும் ஆக்கிரமித்துள்ளன.
தமிழ்நாட்டில் கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் ஏராளமான கறிக்கோழி பண்ணைகள் உள்ளன. கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கறிக்கோழி நிறுவனங்களிடமிருந்து கோழி குஞ்சுகளை பெற்று 45 நாட்கள் வளர்த்து கொடுக்கும் பணி செய்து வருகின்றனர். இதற்கு கிலோ ஒன்றுக்கு ₹6.50 மட்டுமே கூலியாக வழங்கப்படுகிறது. ஆனால் பணியாட்களின் கூலி உயர்வு, தேங்காய் நார் விலை உயர்வு என்று பண்ணை நடத்துவதற்கான செலவுகள் அதிகமாகும் நிலையில் 1 கிலோவுக்கு ₹20 வழங்கக் கோரி கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கறிக்கோழி விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு ₹20 கொடுப்பதற்கு தரப்பு பேச்சுவார்த்தையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். தமிழகத்தில் மட்டும் நாள் ஒன்றுக்கு 2.5 லட்சம் கிலோ கோழி இறைச்சி தேவைப்படும் நிலையில் பண்ணை விவசாயிகளின் உற்பத்தி நிறுத்த போராட்டம் காரணமாக கறிக்கோழி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி ₹94 இருந்த கொள்முதல் விலை தற்போது ₹145 உயர்ந்துள்ளது. இதனால் சில்லறை விற்பனை கடைகளில் கறிக்கோழி 1 கிலோ விலை ₹380 வரை விற்பனையாகி வருகிறது. மக்கள் நடுத்தர மக்கள்லாம் இப்ப வாங்குறதே இல்ல. வாங்குறதே அரை கிலோ வாங்கிக்கோ. 1 கிலோக்கே 160-170 இருந்துச்சு. இப்ப ₹300 வரைக்கும் ரேட்டு போனனால வியாபாரமும் பாதிக்குது, மொத்தத்துல தொழிலும் பாதிக்குது, எல்லாமே பாதிக்குது. இப்ப கஸ்டமர்ஸே வரதில்லை. இந்நிலையில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் போராட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். அப்போது பேசிய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பல்வேறு கறிக்கோழி வளர்ப்பு சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக கூறினார். கறிக்கோழி வளர்ப்பு ஒப்பந்தங்கள் கால்நடை பராமரிப்பு கீழ் வருவதில்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்வது 1 நிமிட செய்திகள். தமிழகத்தில் டபுள் என்ஜின் ஆட்சி அமையும் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் சொல்லும் டப்பா என்ஜின் ஆட்சி தமிழ்நாட்டில் ஓடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தமிழ்நாடு இருப்பதாக பிரதமர் மோடி கூறியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் சொல்லும் டபுள் என்ஜின் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம் என டப்பா என்ஜின் நுழையாத மாநிலங்கள் தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் பிரதமர் மோடி அடிக்கடி வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ₹3,458 கோடி சமக்ர சிக்ஷா அபியான் நிதி எப்போது வரும் என வினவியுள்ளார். பாஜகவின் முகவர் போன்று செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் என்று கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்று பிரதமரால் உறுதிமொழி அளிக்க முடியுமா என்று வினவியுள்ளார். டெல்லியின் ஆணவத்துக்கு தமிழ்நாடு தலைகுனியாது எனவும் பிரதமர் சொல்லும் டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் 1ஆம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கே மடிக்கணினி வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு கல்லூரி இறுதி ஆண்டு முடியும் நேரத்தில் மடிக்கணினி வழங்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மடிக்கணினி திட்டம் நடப்பு நிதியாண்டில்தான் அறிவிக்கப்பட்டதை குறிப்பிட்டு இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது என்பதால் இறுதியாண்டு மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. 27 முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் இயல்பை விட குறைவாகவும் இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்கம்
விலை காலையில் அதிகரித்த நிலையில் மாலையில் சற்று குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் மாலையில் 800 ரூபாய் குறைந்து 1,16,400 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கத்தின் விலை 15,000 நெருங்கி 14,650 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் மாலையில் 100 ரூபாய் குறைந்தது. அதேபோல வெள்ளி விலை ஒரே நாளில் 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 360 ரூபாயாக இருந்தது. மாலையில் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்ததால் 345 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதனிடையே இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் நிறைவடைந்தன. மும்பை குறியீட்டு சென்செக்ஸ் 769 புள்ளிகள் சரிந்து 81,537 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. நிப்டி 241 புள்ளிகள் சரிந்து 25,048 புள்ளிகளுடன் நிறைவு பெற்றது. குறிப்பாக அதானி குழும பங்குகள் கடும் சரிவை கண்டன. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவன பங்குகள் 14%, அதானி என்டர்பிரைசஸ் நிறுவன பங்குகள் 11% சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவாக 91 ரூபாய் 99 காசுகளாக சரிந்தது. நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பொது ஏலம் விட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ், ஹெல்பின், MRDD உள்ளிட்ட நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்தால் அதிக வட்டி உள்ளிட்ட ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பணத்தை வசூலித்தன. ஆனால் சொன்னபடி பணத்தை தராமல் ஏமாற்றியதால் சுமார் 60,000 முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ள நிதி நிறுவன இயக்குநர்களின் ஜாமீனை ரத்து செய்யக்கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி வரத சக்கரவர்த்தி விசாரித்தார். அப்போது சுமார் 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக பணத்தை திருப்பியளிக்கும் நோக்கில் கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்களில் முதற்கட்டமாக கட்டிடங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பொது ஏலமிட நீதிபதி உத்தரவிட்டார். இது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் மணாலியில் பனிப்பொழிவின் போது சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக விளையாடிய காட்சிகளே இவை. ஷிம்லாவில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை பனி மூடியது. மழைக்கு குடைபிடித்து செல்வது போல பனிக்கு பொதுமக்கள் குடைபிடித்து சென்றனர். இதேபோல் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா, படோட், பத்தேர்வா பகுதியில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. பட்காம், ஆனந்த்நாக் பகுதிகளில் வீடுகளின் கூரைகளில் பனி படர்ந்தது. இந்நிலையில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் மழையால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. மேலும் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில் வழியாக தாம்பரம் வரை இயக்கப்படும் அம்ரித் பாரத் ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்த காட்சிதான் இது. கேரளாவில் முதன்முறையாக திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றிய நிலையில் திருவனந்தபுரம் சென்ற பிரதமர் மோடிக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தியாகிகள் சந்திப்பிலிருந்து கிழக்கு கோட்டை வரை ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடி தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார். இதனைத் தொடர்ந்து புத்திரிகண்ட மைதானத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி 3 அம்ரித் பாரத் ரயில் சேவைகளையும் 1 பயணிகள் ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி அளிக்கும் பிரதமர் ஸ்வநிதி கடன் அட்டை திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மேலும் நவீன தபால் நிலையம் ஒன்றையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது.
2015ஆம் ஆண்டு வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை விஜய் கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறிந்தது. இதனால் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதனை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்திருந்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு நடைபெற்றது. அப்போது விஜய் தரப்பில் சட்டப்படி அபராத உத்தரவை 2019 ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பே பிறப்பித்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் காலதாமதமாக 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. வருமான வரித்துறை தரப்பில் வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த மேல்முறையீடு முடிந்த பிறகு 6 மாத கால அவகாசத்திற்குள்ளேயே அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும், வருமான வரி சட்டத்தின்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் என்றும், விஜய் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இதில் இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணியின் தொடக்க வீரர்கள் ஓரளவுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்துக் கொடுத்தாலும் அடுத்தடுத்து களமிறங்கிய வீரர்கள் சொதப்பினர். இருப்பினும் நியூசிலாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 208 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக ரச்சின் ரவீந்திரா 44 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து விளையாடிய இந்திய அணியின் தொடக்க வீரர்களான சஞ்சு சாம்சன் மற்றும் கடந்த T20 போட்டியின் நாயகன் அபிஷேக் சர்மா அடுத்தடுத்து ஆட்டமிழந்து அதிர்ச்சியளித்தனர். இருப்பினும் அடுத்தடுத்து களமிறங்கிய இஷான் கிஷன் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடி அணிக்கு வெற்றியை தேடித்தந்தனர். 15.2 ஓவர்களில் இலக்கை அடைந்த இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் 82 ரன்களும் இஷான் கிஷன் 76 ரன்களும் குவித்தனர். இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. மலைப்பகுதிகளில் நிலவும் மேற்கத்திய இடையூறு காரணமாக வட இந்தியாவில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் பனிப்பொழிவு மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணோ தேவி கோயில் அமைந்துள்ள திரிகுடா மலைகளில் இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவு வெள்ளிக்கிழமை பதிவானது. இதனால் புனித பயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திரிகுடா மலைகள் மட்டுமின்றி அருகில் உள்ள பர்துவா பள்ளத்தாக்கு, பட்னிடாப் மற்றும் நாதடாப் ஆகிய பகுதிகளிலும் பலத்த பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் பாரமுல்லா, படோட், பதேர்வா பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. பட்காம், அனந்தநாக் பகுதிகளில் வீடுகளின் கூரைகளில் பனி படர்ந்தது. இந்நிலையில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் மழையால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. மேலும் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. காஷ்மீரின் பல பகுதிகளில் வெப்பநிலை -4 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே குறைந்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் மணாலியில் பனிப்பொழிவின் போது சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். ஷிம்லாவில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை பனி மூடியது. மழைக்கு குடைபிடித்து செல்வது போல பனிக்கு பொதுமக்கள் குடைபிடித்து சென்றனர். கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பல மலை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 28 வரை மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு தொடரும் என இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் லேசான மழை பெய்து வருகிறது. இது கடந்த 2 மாதங்களாக நிலவிய வறண்ட காலநிலையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். குடியரசு தினத்தையொட்டி தாம்பரம், செங்கோட்டை இடையே இன்று மற்றும் நாளை மறுநாள் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும், தாம்பரம் செங்கோட்டை இடையிலான ரயிலுக்கான முன்பதிவு திறந்திருப்பதாகவும், செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் செல்லும் சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரயில் திருச்சி, மதுரை, விருதுநகர், ராஜபாளையம், தென்காசி வழியாக செங்கோட்டையை சென்றடையும்.
பிரதமர் வருகைக்காக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கனரக வாகனங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. இதற்காக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் கனரக வாகனங்கள் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை வழியாக திருப்பிவிடப்பட்டன. இதனால் 150 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியிருக்கும் என்பதால் கனரக வாகன ஓட்டுநர்கள் மடப்பட்டு பகுதியிலேயே சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்தியிருந்தனர். திருவண்ணாமலை அருகே 54 சவரன் தங்க நகை திருடு போய் 2 ஆண்டுகள் ஆகியும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்று குடும்பத்தினர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் வீட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு 54 சவரன் தங்க நகை, 100 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை திருடு போயுள்ளன. இதுகுறித்து புகார் அளித்து 2 ஆண்டுகளாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் சரவணன் தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து திருவண்ணாமலை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். நடந்தை புளியம்பட்டியைச் சேர்ந்த கவின்குமார், சக்திவேல் ஆகியோர் வசந்தபுரத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்திவேலூருக்கு வந்த தனியார் பேருந்து இவர்களின் இருசக்கர வாகனம் மற்றும் சாலையோரத்தில் நின்ற மினி சரக்கு ஆட்டோ மீது மோதியது. இதில் கவின்குமார் உயிரிழந்தார். சக்திவேல் எந்த காயங்களும் இல்லாமல் உயிர் தப்பினார். இந்த விபத்திற்கு காரணமான தனியார் பேருந்து ஓட்டுநர் விக்னேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதி சந்தைகளில் கத்திரிக்காய் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்துள்ளது. கடந்த காலங்களில் 1 கிலோ 40 60 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ 20 ரூபாய்க்கு கத்திரிக்காய் விற்பனையாகிறது. குறைந்த நாட்களில் மகசூல் எடுக்கும் பயிரான கத்திரிக்காயை அதிக அளவில் நடவு செய்த விவசாயிகள் விலை குறைந்ததால் கவலையடைந்துள்ளனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை தொல்லியல் துறையிடம் ஆய்வுக்கு ஒப்படைக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்து தர்ம பரிஷத் பெயரில் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் திருப்பரங்குன்றம் கோயிலிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்றும், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நிரந்தரமாக தீபம் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதி அரவிந்த்குமார் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் மத்திய அரசு, தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு அரசு விளக்கமளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தார் சாலை அமைத்து தரக்கோரி பள்ளி மாணவர்களுடன் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். லிங்காபுரம் பகுதியில் உள்ள மண் சாலையை தார் சாலையாக மாற்ற வேண்டுமென பொதுமக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் 108 ஆம்புலன்ஸ் கூட ஊருக்குள் வர முடியாத நிலை உள்ளதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ஹோட்டலில் இருந்து 2,03,000 ரூபாய் பணம் திருடப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். எட்டயபுரம் கோவில்பட்டி சாலையில் உள்ள பொன்னுச்சாமி என்பவருக்கு சொந்தமான ஹோட்டலில் மளிகை கடைக்கு கொடுப்பதற்காக கல்லாப்பெட்டியில் பணம் வைக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. இந்த பணம் திருடப்பட்ட நிலையில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை நடத்துகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பெண் காவலர் உட்பட 2 படுகாயமடைந்தனர். தண்டராம்பட்டு மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் மைதிலி பணிக்கு செல்லும்போது ராதாபுரம் அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனம் அவர் மீது மோதியது. இந்த விபத்தில் காவலர் மைதிலியும் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த சேலத்தைச் சேர்ந்த சூர்யா என்பவரும் படுகாயமடைந்தனர். மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே புதூரில் கள்ள நோட்டுகளை வைத்திருந்த மளிகை கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். 55 வயதான முருகன் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையை சோதனை செய்ததில் அங்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் 3,44,000 ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் கள்ள நோட்டுக்கட்டுகள் கண்டறியப்பட்டன. இதுகுறித்து புதூர் காவல் நிலைய போலீசார் வழக்குப்பதிவு செய்து முருகனை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து 500 ரூபாய் கள்ள நோட்டுக்கட்டுகள் மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் பெரணாம்பட்டு அருகே சிறுத்தை தாக்கி 2 கன்றுக்குட்டிகள் உயிரிழந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கார்கூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிமாறன் என்பவரின் மாட்டுக் கொட்டகையில் நுழைந்த சிறுத்தை தாக்கி 2 கன்றுகள் உயிரிழந்தன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கன்றுகளுக்கு பிரேத பரிசோதனை செய்ததுடன் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே திருமணத்தை மீறிய உறவில் வாழ்ந்து வந்ததாக கூறப்படும் இருவருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் பெண்ணை கத்தியால் வெட்டியவர் கைது செய்யப்பட்டார். திருநின்றவூரைச் சேர்ந்த மாரியப்பனும் மங்கையர்க்கரசியும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் மாரியப்பன் மங்கையர்க்கரசியை கத்தியால் கழுத்தில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த மங்கையர்க்கரசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாரியப்பனை காவலர்கள் கைது செய்தனர். சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மானத்தால் உப்பாரப்பட்டி பகுதியில் உள்ள ஐயனாரப்பன் கருப்புசாமி கோயிலை பூட்ட முயற்சி நடப்பதாகவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பட்டியலின மக்களை சாதி பெயரை குறிப்பிட்டு காவலர்கள் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக துலசம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே யானை கூட்டம் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வியாழக்கிழமை இரவு புதூர் கிராமத்தில் புகுந்த யானை கூட்டம் நெற்பயிர்களை மிதித்து சேதப்படுத்தியுள்ளது. ஏக்கருக்கு 30,000 வரையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் 15 ஆண்டுகளாக யானைகள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நெல் அறுவடை பணிகள் முடியும் வரை வனத்துறையினர் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்தி பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். நெல்லை மாவட்டம் பத்தமடை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். பத்தமடை அருகே காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது மேல கருங்குளம் பகுதியைச் சேர்ந்த முத்தையா மற்றும் பட்டமுத்து ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவலர்கள் அவர்களிடம் இருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆங்குப்பத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு 47வது எருதுவிடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை என பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. இதில் முதலிடத்தை பிடித்த காளையின் உரிமையாளருக்கு 1,50,000 ரூபாய், 2ஆம் பரிசாக 75,000, 3ஆம் பரிசாக 60,000 என 16 வகையான பரிசுகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரியில் சமூக வலைதள பக்கத்தில் பெண்களின் புகைப்படங்களை வெளியிட்டு பாலியல் தொழிலுக்கு அழைத்து பணம் பறித்து மோசடி செய்ததாக பெண் கைது செய்யப்பட்டார். பெண்களின் புகைப்படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பலரிடம் பணப்பறிப்பு நடப்பதாக கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து நடந்த விசாரணையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியைச் சேர்ந்த நபிலா பேகம் என்ற 27 வயது பெண் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். திருச்சியில் பட்டப்பகலில் பள்ளி மாணவனை அரிவாளால் வெட்ட முயன்ற சக மாணவனால் பரபரப்பு ஏற்பட்டது. நண்பர்களாக இருந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பள்ளிக்கு ஆட்டோவில் வந்த மாணவனை வழிமறித்த மற்றொரு மாணவன் பட்டாக்கத்தியால் வெட்ட முயன்றார். அதனை பார்த்த பொதுமக்கள் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த காவல்துறையினர் கத்தியுடன் வந்து வெட்ட முயன்ற மாணவனை கைது செய்து கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் பன்னாரி சோதனைச்சாவடி அருகே உலா வந்த கழுதை புலியால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பன்னாரி சோதனைச்சாவடி அருகே சமீப காலமாக சிறுத்தை மற்றும் யானை நடமாட்டம் அதிகமாக காணப்படும் நிலையில் கழுதை புலி ஒன்று சாலையை கடந்து சென்றது. இதனால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மழையையும் பொருட்படுத்தாமல் டெல்லி கர்தவ்யா பாதையில் குடியரசு தின ஒத்திகை நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் இசைவாத்தியங்கள் முழங்க ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதேபோன்று குதிரை அணிவகுப்பு மரியாதை ஒத்திகையும் நடைபெற்றது. கொட்டு மழையில் ஏராளமான பார்வையாளர்கள் ஒத்திகையை கண்டு ரசித்தனர். வசந்த் பஞ்சமியையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் 1 கோடி பக்தர்களுக்கு மேல் புனித நீராடினர். இதற்காக வியாழக்கிழமை இரவு முதலே மக்கள் குவியத் தொடங்கினர். வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நீராடி வழிபட்டனர்.
மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் புனே கிராண்ட் டூர் மிதிவண்டி போட்டியை நடிகர் ஆமீர் கான், துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். நாட்டில் நடத்தப்பட்ட முதலாவது சர்வதேச மிதிவண்டி கூட்டமைப்பு அங்கீகாரம் பெற்ற போட்டி இதுவாகும். 95 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இறுதிச் சுற்று பாலைவாடி ஸ்டேடியத்தில் தொடங்கி பால்கந்தர் ரங் மந்திர் பகுதியில் நிறைவடைந்தது. 35 நாடுகளைச் சேர்ந்த 29 அணிகள் மற்றும் 171 வீரர்கள் பங்கேற்றனர். கோவையில் தனியார் உதிரிபாக விற்பனையகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை வெளியேறியது. குடியிருப்புகளுக்கு நடுவே இயங்கிய வாகன உதிரிபாக விற்பனை கடையில் பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிகள்தான் இவை. கோவை காட்டுப்பிள்ளையார் கோவில் வீதியில் குடியிருப்புகளுக்கு நடுவே 3 அடுக்கு கட்டிடத்தில் இயங்கி வந்த வாகன உதிரிபாக விற்பனையகத்தில் நேற்று மாலை 4:30 மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயை கண்டு பதறியடித்து வெளியே வந்த ஊழியர்கள் காவல் மற்றும் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் மக்களின் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். குறுகலான சாலையில் விற்பனையகம் இயங்கியதால் தீயணைப்பு வாகனங்கள் வருவதில் ஏற்பட்ட சிரமத்தால் பக்கத்து கட்டடங்களுக்கு தீ பரவ தொடங்கியது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 5 வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த விமானப்படை அதிகாரிகள் தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து ரசாயன தெளிப்பான் மூலம் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர். ஏறத்தாழ 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், காவல் ஆணையர் கண்ணன், வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஏர்போர்ட்லேருந்து கூட கூடுதல் வாகனங்கள் நம்ம இது பண்ணியிருக்கோம். மற்றும் சிட்டி போலீஸ் சைடிலிருந்து கமிஷனர் சார் அண்ட் டீம் வந்து கூடுதலாக அடிஷனல் மேன் பவர், ஜென்ரேட்டர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. இட் இஸ் டீம் எஃபர்ட்டாக வந்து இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து இது இமீடியட்லி ஒரு 2.5 ஹவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. தீ விபத்து ஏற்பட்ட சிறிது நேரத்தில் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் விபத்து எப்படி ஏற்பட்டது, விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்பட்டதா என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். முகூர்த்த நாட்களையொட்டி ஏராளமான மக்கள் பட்டு ஜவுளி வாங்க காஞ்சிபுரம் நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். பட்டு ஜவுளி கடைகள் மிகுந்த காஞ்சிபுரம் காந்தி சாலையில் மணமக்கள் வீட்டார், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் பட்டுப்புடவை எடுத்திட குவிந்தனர். இதனால் சாலையிலேயே வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்வதால் காஞ்சிபுரம் மாநகர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி முக்கிய சாலைகளில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பழைய ரயில் பாலத்தை அகற்றும் பணிக்காக பூமி பூஜை போடப்பட்டுள்ளது. பாம்பனில் புதிதாக அமைக்கப்பட்ட தூக்கு பாலம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் திறந்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து டெண்டர் முறை மூலம் பழைய பாலத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் பூமி பூஜை போடப்பட்டுள்ளது. 4 மாதத்திற்குள் பாலத்தை இடித்து முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க பாலம் என்பதால் அதனை அகற்றும் போது சேதம் ஏற்படாமல் இருப்பதற்காக அடுக்கடுக்காக வெட்டி எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டம் லிங்காலா கிராமம் அருகே கிரீன்ஃபீல்டு தேசிய நெடுஞ்சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்கள் தடுப்புக்கட்டை மீது மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதிவேகமாக வந்ததால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த விபத்து நேரிட்டுள்ளது. இதன் சிசிடிவி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அம்மன் கோவில் சுற்றுச்சுவர் மீது சிறுத்தை படுத்திருந்த காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பண்ணாரி சோதனைச் சாவடி அருகே கடந்த சில நாட்களாக சிறுத்தை மற்றும் யானை நடமாட்டம் அதிகமாக காணப்படும் நிலையில் பண்ணாரி அம்மன் கோவில் சுற்றுச்சுவர் மீது சிறுத்தை நடந்து சென்ற வீடியோ வெளியாகி பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சேலம் செயல் ரிஃப்ராக்டரி நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 40 ஆண்டுகளாக பணிபுரியும் ஓய்வு பெற்ற 14 தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு வழங்கக்கூடிய ஓய்வூதிய பணப்பலன்களை வழங்காமல் இழுத்தடிப்பதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. மேலும் சம வேலைக்கு சம ஊதியம் மற்றும் மாதத்திற்கு 26 நாட்கள் வேலை வழங்க மறுப்பதை கண்டித்தும் 145 ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் கம்பம் பேருந்து நிலையம் அருகே தனியார் ரெடிமேட் ஆடைகள் உற்பத்தி நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடைகள், மூலப்பொருட்கள், இயந்திரங்கள் சேதமடைந்தன. ஹக்கீம் என்பவருக்கு சொந்தமான ரெடிமேட் ஆடைகள் உற்பத்தி நிறுவனத்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாணவி தற்கொலை செய்து கொண்டதால் தனியார் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகாசியைச் சேர்ந்த சோலைராணி என்ற மாணவி சக மாணவர் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கல்லூரி முதல்வர் மாணவி மற்றும் அவரது தாயை அழைத்து கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. அதன்பின் சோலைராணி கடந்த 20ஆம் தேதி வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரியும் சக மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெரும்பாக்கத்தில் இளைஞரின் தலையில் கல்லை போட்டுக் கொன்றதாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பாபு என்பவரின் இறுதி ஊர்வலத்தில் நடனமாடிய இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கார்த்திகேயன் என்பவரை சிலர் கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது. அந்த வெட்டுக்காயங்களுடன் காவல் நிலையத்திற்கு வந்த கார்த்திகேயனிடம் புகாரை பெற்றுக்கொண்ட காவலர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்த பிறகு வீட்டிற்கு அனுப்பினர். அதன்பின் 5 பேர் கொண்ட கும்பல் கார்த்திகேயன் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தது. இது தொடர்பாக விஜயகுமார், சரத்குமார், குமார், சரண்ராஜ், கார்த்திக் ஆகியோரை கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வீட்டின் வெளியே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பெண் கட்டட தொழிலாளி அருகில் சென்ற பாம்பின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செல்வம் நகரில் வீட்டில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பெண் தொழிலாளி வீட்டின் வெளியே படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது தரையில் பாம்பு ஊர்ந்து சென்றதை கண்டு பதறிய அவர் அருகில் இருந்தவர்களை உதவிக்கு அழைத்துள்ளார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பாலத்திலிருந்து தவறி விழுந்து டிராக்டர் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். கல்லூரைச் சேர்ந்த முத்து என்பவர் வியாழக்கிழமை இரவு கொச்சி தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டரில் சென்று கொண்டிருந்தார். சின்ன கீரமங்கலத்தில் உள்ள சிறிய பாலத்தின் வழியாக வந்தபோது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்து குறித்து விசாரணை நடத்துகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பேட்டை அடுத்த மேல்பட்டி குடியிருப்பு பகுதி அருகே வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த 3 சிறுத்தைகளை வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து காட்டிற்குள் விரட்டினர். சிறுத்தைகளின் நடமாட்டத்தால் அச்சமடைந்த கிராம மக்கள் பேரணாம்பட்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த பேரணாம்பட்டு வனத்துறையினர் வனப்பகுதியில் பட்டாசு வெடித்து சிறுத்தையை காட்டிற்குள் விரட்டியடித்தனர். காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பிப்ரவரி 1ஆம் தேதியில் இருந்து வெள்ளியங்கிரி மலைக்கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் உள்ள தென் கைலாயம் எனப்படும் வெள்ளியங்கிரி மலையில் 7வது மலை உச்சியில் சுயம்பு வடிவில் விற்றிருக்கும் ஈசனை பக்தர்கள் தரிசிக்க நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை அனுமதிக்கப்படுவார்கள். இதற்காக மலைப்பாதையை சுத்தம் செய்தல் மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கையில் பழனி பாத யாத்திரை குழு சார்பில் பக்தர்கள் ஏராளமானோர் காவடி எடுத்து ஆடிப்பாடி ஊர்வலமாக சென்றனர். சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் உள்ள சுப்பிரமணியர் சன்னதியில் இருந்து இந்த ஊர்வலம் தொடங்கியது.
சென்னை மதுரவாயில் பாலத்தில் இருந்து கார் தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் கல்லூரி மாணவர் பலத்த காயமடைந்தார். கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த சல்மான் என்ற கல்லூரி மாணவர் கிரிக்கெட் விளையாடுவதற்காக காரில் அம்பத்தூரில் இருந்து பூந்தமல்லி வழியாக சென்று கொண்டிருந்தார். மதுரவாயில் மேம்பாலத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் 30 அடி உயரத்தில் இருந்து தலைகீழாக கீழே விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த சல்மானை மீட்ட காவலர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் அடுத்த மாதம் முதல் மகளிர் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். லாஸ்பேட்டையில் பேசிய அவர் மத்திய அரசின் உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்றார். இது சின்ன ஊர், மக்களுக்கான பணிகளை பற்றி தான் இந்த அரசுக்கு கவலை, மக்களுக்கான திட்டங்களை பற்றி தான் இந்த அரசுக்கு கவலை, வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த அரசுக்கு கவலை. அதை மத்திய அரசுடைய உதவியோடு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. மத்திய அரசுடைய உதவி இல்லைன்னு சொன்னால் இங்கே எதையும் செய்ய முடியாது.